இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல பெரும்பாலும் இருக்கக்கூடியது டாப் லோடு வாஷிங் மிஷின் தான். ஏன் நானே லாஸ்ட் டைம் வாங்கும்போது கூட டாப் லோடு வாஷிங் மிஷின தான் செலக்ட் பண்ணி வாங்குனேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதோட அஃபோர்டபிலிட்டி. அதாவது கம்மியான பிரைஸ்லயே எல்லாராலயும் வாஷிங் மிஷின் வாங்க முடியும் அப்படின்ற பாசிபிலிட்டிய உருவாக்குனது வந்து இந்த டாப் லோடு வாஷர்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் லோட் அப்படின்றது ஒரு பிரீமியம் செக்மெண்ட்டாவே இருந்துட்டு வருது. அண்ட் ஃப்ரண்ட் லோடு வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு 30,000 35,000 அந்த மாதிரி பட்ஜெட் அதிகமா தான் போகுது. பட் ஸ்டில் ஒரு சிலர் வந்து ஃப்ரண்ட் லோடையும் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸாவும் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ டாப் லோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த வகையில வித்தியாசப்படுது அண்ட் நிஜமாவே இந்த மாதிரி ஃப்ரண்ட் லோட அதிகமா காசு குடுத்து வாங்குறது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி விஷயங்கள தான் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ட நீங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். எடிட்டர்ஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கயா. ஸோ இங்க பிராண்ட் வந்து வேர்ல்பூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். எஸ், நம்ம வேர்ல்பூலோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தான் இந்த மிஷினை வந்து நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்தது. நீங்க யோசிக்கிறது புரியுது. ஏன்டா வேர்ல்பூல போன வீடியோல கழுவி ஊத்திட்டு இப்போ வேர்ல்பூலையே ரிவ்யூ பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர்ற. ஆக்சுவலா நமக்கு பகையோ இல்ல பாசமோ வந்து பிராண்ட் மேல கிடையாது. ப்ராடக்ட்ட பத்தினது மட்டும்தான். ஸோ ஒரு ப்ராடக்ட்ட ரிவ்யூ பண்ணும்போது அதில இருக்கக்கூடிய பாசிட்டிவையும் சொல்லுவோம், நெகட்டிவையும் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில நம்ம ஃப்ரண்ட் லோட வந்து ஆக்சுவலா இதுவரைக்கும் வாங்குனதே கிடையாது. ஏன்னா அதோட பட்ஜெட்டும் வந்து அதிகமா வரும் அப்படின்றதுனால, இப்போ நமக்கு ஃப்ரண்ட் லோட ரிவ்யூ பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ஃப்ரண்ட் லோட் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அண்ட் அதிகமா காசு குடுத்து வாங்குறது ஒர்த்தானதா? அண்ட் அது போக இதோட விலை எவ்வளவு? அண்ட் இந்த மிஷின் எப்படி இருக்கு? ஆக்சுவலா நம்ம வேர்ல்பூல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மிஷின நாங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு கீழ எல்லா விதமான குவாலிட்டி, வாஷிங் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தா மட்டும் தான் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த மிஷினும் கிட்டத்தட்ட 3 மாசமா நம்ம கிட்ட தான் இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த ரிவ்யூ இருக்கும். விஸ்வாசம் முதலாளி விஸ்வாசம். சரி, முதல்ல ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு ஜென்ரலா பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஃப்ரண்ட் லோடுனா முன்னாடி துணிய போடுறது, டாப் லோடுனா மேல வழியா துணிய போடுறது அப்படின்னு சொல்லி. லாஜிக்கலி அது வந்து கரெக்ட் தான். பட் டெக்னிக்கலா பார்க்கும்போது அது வந்து மோட்டாரோட கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். நம்ம யூசுவலா டாப் லோட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போடக்கூடிய துணி, தண்ணி இது எல்லாமே கீழ இருக்கக்கூடிய மோட்டார்ல ஒரு ஹெவி லோடா போய் உட்காரும். அப்ப அத பீட் பண்ணி அது வந்து அத சுத்தி துவைக்கணும் அப்படின்னா, அதுக்கு அதிகப்படியான பவர் வந்து தேவைப்படும். அதே இங்க ஃப்ரண்ட் லோட்ல பார்த்தோம் அப்படின்னா, இதுல நம்ம போடக்கூடிய துணி, தண்ணியோட வெயிட் எல்லாமே இந்த ட்ரம்ல தான் இருக்கும். இதோட இந்த மோட்டாரோட டிரைவ் ஷாஃப்ட் வந்து பின்னாடி தான் குடுத்திருப்பாங்க. அப்போ இதில தேவைப்படக்கூடிய டார்க்ல வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து உருவாகும். பட் லோடுல வந்து டிஃபரன்ஸ் உருவாகாது. லோடுல எப்போ டிஃபரன்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதில பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தான். ஸோ தண்ணீரோட அளவு, இது துவைக்கிற முறையே வேற அப்படின்றதுனால, இங்க தண்ணீரோட அளவும் வந்து கம்மியா தான் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளைம்லாம் சரியா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கம்பேரிசன்க்காக இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கேஜி. ஸோ இதோட ஆர்பிஎம் வந்து 1400 ஆர்பிஎம்னு சொல்லி போட்டிருக்கு. இதோட பவர் பார்த்தோம் அப்படின்னா 480 வாட்ஸ். இது ஃப்ரண்ட் லோடு. இதே 9 கேஜி இருக்கக்கூடிய டாப் லோடு வாஷிங் மிஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 770 வாட்ஸ் வந்து பவர் எடுக்குது. அண்ட் அதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம்மும் வந்து 740 ஆர்பிஎம் தான். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஆப்வியஸா பவர் கம்மியா தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ முக்கியமான கேள்வி தண்ணி கம்மியா எடுக்குதா அப்படின்றது தான். நான் ஃபர்ஸ்ட் டைமா துணிய போட்டு உள்ள எப்படி சுத்துதுன்றத பார்க்குறேன். உள்ள வந்து தண்ணி வந்த மாதிரியே தெரியல. உள்ள தண்ணியோட சுத்துதா? இல்ல சும்மா சுத்துதா? அப்படின்ற மாதிரியே தெரியல. அந்த அளவு ரொம்ப கம்மியான அளவு தண்ணி எடுத்து துவைக்குது. டாப் லோடோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50% வரைக்கும் கம்மியான அளவு தண்ணிய பயன்படுத்தி தான் இது துவைக்குது. இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லோடு டைப்ப பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட பத்தி பார்த்துரலாம். இந்த ப்ராடக்ட் எனக்கு டெலிவரி ஆன உடனே ப்ராப்பரா வந்து கம்பெனில இருந்தே வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணி குடுத்துட்டாங்க. ஆனா இந்த ப்ராடக்ட்ட ஓப்பன் பண்ண உடனே பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ண உடனே நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த அவுட்டர் பேனல் தான். போன தடவ நமக்கு தெரியும் தகர டப்பா மாரி ஒரு பேனல குடுத்துருந்தாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது குவாலிட்டியா இருக்கா அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணேன். ஏன்னா அது நல்லா இருந்தா தான் நான் வீடியோவே போடுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸோ நிஜமாவே இந்த ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த பாடி குவாலிட்டியும் சரி அண்ட் அதே மாரி மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராவே குடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த பிராண்ட் வேர்ல்பூல பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வேர்ல்பூல் அப்படின்றது நான் முன்னாடியே இந்த என்ன பிராண்ட் வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்ற மாரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸா வந்து வேர்ல்பூல தான் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த துணி துவைக்கிறதுல மோட்டரைஸ்டு அஜிடேஷன கொண்டு வந்தது வந்து அவங்க தான். ஆனா வெதை நான் போட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட மோட்டார் அண்ட் கம்ப்ரஸரோட ரிலையபிலிட்டி. இன்னைக்கும் வேர்ல்பூலோட ஏசி அண்ட் வேர்ல்பூலோட ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே வந்து ரன்னிங்ல தான் இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, அதெல்லாம் இன்ஃபினிட்டியா நீங்க லைஃப் டைமா வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதுல பெருசா கண்ட்ரோல் பேனல்ஸ்லாம் வராது அப்படின்றதுனால, நீங்க ரிப்பேர் பண்ணி திரும்ப திரும்ப பல ஆண்டுகள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மீனிங் என்னன்னா, அந்த அளவு அவங்களோட மோட்டார் வந்து ரிலையபிளா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றேன். இந்த மிஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்பூலோட எக்ஸ்பர்ட் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷின். இதுல வந்து ஓசோன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து குடுக்குறாங்க. அதாவது இங்க நாப்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓசோன் ரிஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த ஓசோன் ரிஃப்ரெஷ் என்ன பண்ணும் அப்படின்னா,
துணிக்கு எந்த விதமான தண்ணியும் கொடுக்காம, டிட்டர்ஜென்ட்டும் எந்த விதமான இதுவும் தேவை கிடையாது. ஓசோன் கேஸை மட்டுமே யூஸ் பண்ணி துணியை வந்து க்ளீன் பண்ணும், அதாவது வாஷ் பண்ணுன்னு சொல்லலாம். இது வந்து கைண்ட் ஆஃப் ட்ரை கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி தான். நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ துணியை வந்து உள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நாபை வந்து ஓசோன் ரெஃப்ரெஷ்க்கு செட் பண்ணிடலாம். அண்ட் எங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் ரெஃப்ரெஷ்னு காட்டுது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ வாஷிங் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ துவைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தண்ணியும் கிடையாது, சோப்பொடியும் கிடையாது. ஸோ எப்படி துவைச்சி வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். டைமிங் பார்த்தோம் அப்படின்னா 49 நிமிஷம் காட்டுது. இப்போ அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஓப்பன் பண்ணி உள்ள துணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மெயினாக ரிமூவ் பண்ணக்கூடியது ஸ்மெல் தான். வெளியில் எடுத்த உடனேயே நான் ஸ்மெல்லை வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தின சில துணிகள் இருக்கும். அதை துவைக்க போடவும் மனசு வராது, அதை திரும்ப பயன்படுத்தவும் முடியாது, ஸ்மெல் வரும். ஸோ அப்படின்ற மாதிரியான துணிகளை நம்ம அந்த ஓசோன் ரெஃப்ரெஷில் போடும்போது இது ஓசோன் கேஸையும் ஸ்டீமையும் வச்சு அதை ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படின்றப்போ அதில் ஸ்மெல் ரிமூவ் ஆயிரும், ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலிங் வந்து கிடைக்கும். நம்மளால் அதை திரும்ப பயன்படுத்த முடியும். ஸோ வேர்ல்பூல் வந்து இந்த மிஷினை 0 ஷ்ரிங்கேஜ் அண்ட் 0 கலர் ஃபேடுக்காக டெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த ஃபேப்ரிக் கேரோட ஃபுல் ஸ்பெக்ட்ரமையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நமக்கும் வந்து அந்த ஸ்ட்ரிங்கேஜோ இல்லை கலர் ஃபேட் ஆகிறதோ எதுவும் உருவாகலை. இவ்வளவு ஃபேப்ரிக் கேராக துவைக்கும் போது இது அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் 100 விதமான டஃப்பான ஸ்டெயின்ஸையும் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அடுத்தபடியாக இதில் ஸ்டீம் வாஷ்க்கான ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இன்பில்டாக ஹீட்டரே வந்து வந்துடுது. ஸோ அந்த ஹீட்டர் மூலமாக ஸ்டீம் வாஷும் வந்து இதில் பண்ணிக்க முடியும். ஹாஸ்பிட்டல் துணி இல்லை குழந்தைங்களோட துணி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக அந்த ஸ்டீம் வாஷ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி துணிகளையும் வந்து இதில் போட்டு ஈஸியாகவே துவைச்சிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்டீம் வாஷில் 99.9% வரைக்கும் பாக்டீரியாஸ் அண்ட் அலர்ஜன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா, அந்த 0.1% மட்டும் எங்கே ஓடி போகுது? 100% ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட வேண்டியதானே. அது மட்டும் எல்லா பிராண்டும் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 6th சென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. இது இதில் மட்டும் கிடையாது, ஏசிலையும் வந்து 6th சென்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னதுப்பா இது 6ஆம் அறிவு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. சென்சார்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான் இந்த 6th சென்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த மிஷினில் வந்து பலவிதமான சென்சார்ஸ் இருக்கும். லோடு சென்சார்ஸ் வரும், ஃபேப்ரிக் சென்சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சென்சார் உள்ளே இருக்கக்கூடிய துணியை அண்ட் வெயிட்டை வந்து ப்ராப்பராக சென்ஸ் பண்ணி எந்த மாதிரி ரொட்டேஷனில் சுற்றணும், எவ்வளவு வேகமாக சுற்றணும், ஃபேப்ரிக்கையும் கேர் பண்ணணும், அதே சமயத்தில் துணியையும் ப்ராப்பராக வாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். அதுதான் இந்த 6th சென்ஸ் டெக்னாலஜி. அடுத்தபடியாக இதில் ஃப்ரெஷ் கேர் ப்ளஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சில நேரம் உள்ளுக்க துணியை போட்டு மறந்தாப்பில் காய போடாமல் அப்படியே விட்டுருவோம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய துணி வந்து பயங்கரமாக ஸ்மெல் எடுக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் உருவாகாமல் தடுக்கிறதுக்காக இதில் உள்ளே இருக்கக்கூடிய துணியில் அடிக்கடி ஸ்டீமை வந்து கொடுத்து அப்பப்போ சுற்றி சுற்றி விட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வலில் அது அந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய துணி வந்து அப்போ துவைச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த விதமான ஸ்மெல்லையும் ஏற்படுத்தாது 6 மணி நேரம் வரைக்கும். அப்போ 6 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிஷினோட கையில் கிடையாது. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் துணியை காப்பாற்றி வைக்க முடியும், அதுக்கு மேலே உங்கள் பொறுப்பு. அண்ட் இதில் 0 ப்ரெஷர் ஃபில் டெக்னாலஜியும் வந்து கொடுக்குறாங்க. இது இதில் மட்டும் கிடையாது, பொதுவாகவே எல்லா விதமான வேர்ல்பூல் வாஷிங் மிஷின்லையும் வருது. ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் தண்ணி வந்தால் தான் மிஷின் துவைக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எந்த ப்ரெஷரும் இல்லாமல் தண்ணி கம்மியாக ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாலும் கூட அதுக்கு தகுந்தாப்புல இது டைம் அட்ஜஸ்ட் பண்ணி துவைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக மிஷினோட வாரண்டி. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டர் டைப்பில் ஒர்க் ஆகக்கூடிய மிஷின் தான். டைரக்ட் டிரைவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு 5 இயர் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த வாரண்டி யூஸ்வலாக மற்ற பிராண்டில் வந்து 3 இயர்ஸ் வரும். நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்டெண்டட் வாரண்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் டிஃபால்ட்டாகவே 5 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வேர்ல்பூலோட இப்போ வரக்கூடிய எல்லா மாடல்ஸ்லையுமே இந்த 5 இயர் வாரண்டி வந்துடுது. நம்ம மற்ற பிராண்டில் ஒரு எக்ஸ்ட்ரா 2 இயர் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கே ஒரு 5500 அந்த மாதிரி காஸ்ட் போட்டுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வாரண்டி நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. பட் மேட்ரு என்னன்னா, அந்த வாரண்டியில் தயவு செஞ்சு எல்லா பார்ட்டையும் கவர் பண்ணுங்க, அதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். நாங்கள் அதை கவர் பண்ண மாட்டோம், அவுட்டர் பாடியை கவர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குளோபல் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குளோபலாக இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியர் குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதுவும் இது மேட் இன் இந்தியா பாண்டிச்சேரியில் பண்ண ஒரு ப்ராடக்ட். அங்கேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் டேரெக்டாக டெலிவரி ஆயிடும். இப்போ இந்த மிஷினை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ராபேக்ஸும் வந்து இதில் இருக்குது, அதாவது பிரச்சனைகளும் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் இந்த மிஷின் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு இது ஃப்ரண்ட் லோடு தான் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம துணியை போடுறோம், சைக்கிளை செட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா துணியை ஆட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக திறந்து இதில் துணியை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம டாப் லோட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக எப்போ வேணால் நம்ம தூக்கிட்டு துணி சேரும்போது திரும்ப போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம்.
ஆனா இதுல அந்த மாரி ஈஸியா ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் வந்து இருக்கு. ஏன்னா அந்த ட்ரம் வந்து ஹாரிசான்டலா இருக்கு அப்படின்றதுனால, இதுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சடனா ஓப்பன் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாமே அப்படியே நம்ம மேல தான் கொட்டும். ஸோ அதனால அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இடையில ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும், ஃபோர்ஸா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, கீழ ஒரு ட்ரெயின் வால்வு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் வால்வ ஓப்பன் பண்ணி தண்ணீர ட்ரெயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ண முடியும். இல்ல அந்த பவர் பட்டன நம்ம லாங் பிரஸ் பண்ணும்போதும் ஒரு சில நேரங்கள்ல அது அதுவாவே தண்ணீர ட்ரெயின் பண்ணிட்டு நமக்கு ஓப்பன் பண்றதுக்கான ஆக்சஸ் வந்து குடுக்குது. பட் இது எல்லா விதமான ஃப்ரண்ட் லோட்லயும் இதே கான்செப்ட் தான். அடுத்த விஷயம் வந்து இதுல துணிய லோட் பண்ற மெத்தடு. அதாவது இந்த சைடு வழியா தான் நம்ம லோட் பண்றோம் இல்லையா? அதுலயும் நம்ம ரொம்ப குனிஞ்சு துணிய வந்து ரொம்ப ஃபோர்ஸிபிளா உள்ள திணிச்சு தான் போடுற மாதிரி இருக்கு. டாப் லோடு மாதிரி சிம்பிளா துணிய போட்டோம், மூடி விட்டோம் அந்த மாரி கிடையாது. அந்த ட்ரம் வந்து பெருசா இருந்தாலும் கூட அது சின்னதா இருக்கிற மாரியே ஃபீல் ஆகுது. ஒரு 5, 6 துணி போட்டாலே வந்து ட்ரம் ஃபில் ஆயிட்ட மாரி தெரியுது. ஆனா குளோஸ் பண்ணி ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதிகமான துணிய போடணும் அப்டின்னா, திணிச்சு பயங்கரமா திணிச்சு அதுக்கப்புறமா குளோஸ் பண்ற மாரி இருக்கு. பட் தண்ணியோட ரன் ஆகும்போது அது அதிகமா தெரியல. அடுத்த விஷயம் இதோட ஸ்மெல்லு. நம்ம துணிய துவைச்சு முடிச்சுட்டு, இத கம்ப்ளீட்டா குளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, உள்ளுக்க வந்து ஒரு ஸ்மெல் வந்து உருவாகுது. அதாவது அந்த பழைய துவைச்ச துணியில உள்ள அந்த அழுக்கு, இல்ல அந்த சோப் பொடியோட இதெல்லாம் மிக்ஸ் ஆயி ஒரு மாரி அந்த ஈரத்தன்மை உள்ள ஒரு ஸ்மெல் வந்து வருது. ஸோ அதோட நம்ம அடுத்து துணிய போட்டு துவைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ அதனால இத நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டா ஓப்பன் பண்ணி வச்சுர்றது நல்லது. அந்த வென்டிலேஷன் இருக்கும்போது அந்த ஸ்மெல் இருக்க மாட்டேங்குது. அடுத்த விஷயம் இந்த மிஷின்ல டிட்டர்ஜென்ட்டும் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லி வந்த சர்வீஸ் பெர்சன் வந்து சொன்னாரு. இது பவுடர் போடலாமா? இல்ல லிக்விட் மட்டும் தானா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன்லி லிக்விடுக்கான மிஷின் மட்டும் தான். டிட்டர்ஜென்ட் ட்ரேல நம்ம டிட்டர்ஜென்ட்ட போட்டோம் அப்டின்னா, அது அவ்வளவு ஈஸியா கரைய மாட்டேங்குது. ஏன்னா இது வழியா தான் தண்ணி போகுது. ஆனா அந்த தண்ணி டைரக்ட்டா டிட்டர்ஜென்ட்ட எடுத்துட்டு உள்ள கொண்டு போகல. தண்ணி வந்து அந்த டிட்டர்ஜென்ட்ட கரைச்சுட்டு, அந்த கரைச்ச தண்ணிய மட்டும் தான் உள்ள கொண்டு போகுது. சரி இங்க போகலைன்னா என்ன? நம்ம உள்ள மிஷினுக்குள்ள போட்டு விட்டுறலாமே அப்டின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, நம்ம உள்ள பவுடர போட்டு விட்டோம் அப்டின்னா, அது ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல லைட்டா தண்ணிய ஊத்தி, அங்க இருக்க குப்பை, கழிவுகள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டே அகற்றிருது. அப்போ நம்ம உள்ள டிட்டர்ஜென்ட் போட்டோம் அப்டின்னா, டிட்டர்ஜென்ட்ட அது தடவையிலேயே வெளியேத்திருது. எவ்வளவு ட்ரிக்ஸா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அதனால இதுக்கு பெட்டரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் லிக்விட் தான். அடுத்தபடியா இதோட பிரைசிங். இந்த மிஷின வேர்ல்பூல் என்னதான் பட்ஜெட் விலையில குடுத்தாலும் கூட, டாப் லோடோட கம்பேர் பண்ணும்போது இதோட விலை 25லேருந்து 30% அதிகமா தான் இருக்கு. ஸோ ஓவராலா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நான் ஃப்ரண்ட் லோடா யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரியலி இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஆக்சுவலா ஃப்ரண்ட் லோட் வாஷர்ஸ் வந்து இந்த அளவு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அதுலயும் முக்கியமா அந்த வாட்டர்லாம் வந்து இவ்வளோ கம்மியா வச்சு துவைக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் இதுல குடுத்திருக்கக்கூடிய இந்த ஓசோன் ரெஃப்ரெஷ் அண்ட் ஸ்டீம் வாஷ் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் இந்த ஃப்ரண்ட் லோட் அப்படின்றது ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு செட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா ஃப்ரண்ட் லோட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த பிளஸ் அண்ட் மைனஸ் 2த்தையும் வச்சு அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாரி பார்த்துட்டு இந்த மிஷின வாங்குங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்மியான தண்ணீர பயன்படுத்தி துவைக்கிற மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட்டான மிஷின் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஃப்ரண்ட் லோட். அதுலயும் இந்த வேர்ல்பூலோட எக்ஸ்பர்ட் கேர் அப்படின்றது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நிஜமாவே நல்லா இருக்கு. நீங்க இதையே தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைசிங்கும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாவே இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போதும் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. பட் இந்த மிஷின வாங்கும்போது நான் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அதுல போய் வெப்சைட்ல போய் பிரைசிங் செக் பண்ணுங்க. பட் அங்க மட்டுமே செக் பண்ணாதீங்க. Amazonலயும் செக் பண்ணுங்க, Flipkartலயும் செக் பண்ணுங்க. டைரக்ட்டா ஸ்டோர்ல போயும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க ரீசனபிளான பிரைஸ் கிடைக்குதோ அண்ட் நம்ம முன்னாடி வீடியோலயே சொல்லியிருப்போம். இந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வச்சிருக்கக்கூடிய கார்டுக்கு சரியான அந்த அந்த பேங்க் எந்த வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கோ, ஸோ அந்த ஆஃபரையும் பயன்படுத்தி மிஷின வந்து ஒரு நல்ல விலையில வாங்குங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பையிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.